Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 97 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். இது என்ன மெசேஜை கொடுக்குது? அரசியல் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது வாக்காளர் பட்டியல் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டு 24 மணி நேரம் ஆச்சு. நம்ம பேசும்போது 97 லட்சம் வாக்காளர்கள் காலி, 6,40,000 6 கோடியே 40 லட்சம் நம்மகிட்ட இருந்தது. இப்போ 5 கோடியே 40 லட்சமாக கிட்டத்தட்ட மாறி இருக்குது. 1 கோடி 97 லட்சங்கிறது 1 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. 1 கோடி வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் இறந்துருக்கிறாங்க. ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் இடம் மாறி இருக்காங்க. ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேஷன் கிட்ட இருந்திருக்கு நமக்கு. அப்போ இதை பெருசாக எதிர்த்தது எந்த கட்சின்னு முதல்ல சொல்லுங்கள். திமுக. 24 ஹவர்ஸில் திமுக என்ன பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்கள். சம்பவம் நடந்து 24 மணி நேரமாக திமுக ஏன் வாய் மூடிட்டு இருக்கு? அராஜகம் நடந்துருச்சு, ஒன்றிய அரசு 1 கோடி தமிழர்களை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 6,4 கோடி வாக்காளர் இருந்த இடத்துல 5,4 கோடியா வாக்காளர் மாதிரி இருக்குது. 97 லட்சம் வாக்காளர் காணாமல் போயிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு செய்த சதி அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் ஒரு பேய் வரப்போது சொல்லி மிரட்டிட்டு இருந்தீங்க. பேய் வந்துருச்சு. வந்த பிறகு அது பேயினே சொல்ல மாட்டீங்க. சத்தம் காட்டாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. உங்கள் கட்சிக்காரங்களாம் முதல்ல போய் வாக்காளர் பட்டியல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரைவு பட்டியலில் எல்லா ஊர்லேயும் திமுக காரங்க வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லையா? அந்தந்த கலெக்டர் வெளியிடுறாங்க. 38 மாவட்ட கலெக்டர் வெளியிட்டாங்க. 38 மாவட்டத்திலையும் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. திமுக காரங்க புறக்கணிச்சிருக்கணும்ல. எஸ்ஏஆர் பணி நடக்கும்போது ஆளாக போய் நின்னது நீங்கள். எஸ்ஏஆர் பணி நடக்கும்போது ஃபார்மை முதல்ல வாங்கிட்டு போனது நீங்கள். தமிழ்நாட்டில் 80% ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி திரும்ப கொடுத்தது பிஎல்ஏக்குன்னு சொல்லப்படக்கூடிய திமுகவுடைய ஆட்கள். எல்லாத்துலேயும் முன்னாடிட்டீங்க. அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கலெக்டர்கள், தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியவங்க. இவ்வளவு நீங்க அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் கீழே வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. அதர் தேன் அர்ச்சனா பட்நாயக் தேர்தல் ஆணைய தலைவர், அவங்களுக்குமே சம்பளம் மாநில அரசு கொடுக்குது, மத்திய ஆணையத்தில் நிற்கிறாங்க. முழுக்க தமிழக அரசு ஊழியர்கள் செய்த வேலை, மாவட்ட கலெக்டர்கள் செய்த வேலை. 97 லட்சம் வாக்காளர்கள் காணும். சத்தம் வரல, ஒன்றும் செய்யல. இல்ல, நீங்க திமுக எதுவுமே சொல்லல, 24 மணி நேரத்துல எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னீங்க. உதயநிதி ஸ்டாலின் நேத்து சொன்னார்ல, இன்னும் 2 நாள் இருக்கு, நம்ம பார்ப்போம், இன்னும் எக்ஸாக்டா என்ன டீடைல்ங்கிறது பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னேன்? வெளியாகி 24 நேரம் ஆச்சா? 97 லட்சங்கிற நம்பருக்கு எப்படி வந்தீங்க? வெளியான பிறகு வெளியானதுக்கு முன்னாடியா? 97 லட்சங்கிற நம்பர் எப்படி சார் சொன்னீங்க? வெளியானதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம். வெளியான பிறகு நான் தான் கேட்கிறேன், உங்க யாரா பேசிருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க 2 நாள் இருக்கு பாப்போம், 2 நாள் முன்னாடி சொல்றீங்க. இல்ல, அவர் எக்ஸாக்ட் ஃபிகரா பேசணும்ல. பிரஸ் மீட் கண்டிப்பா பண்ணுவாங்க. திமுக தரப்புல யாராவது ஒருத்தர் அபிஷியலா பேசுவாங்கல்ல, டெப்டி சிஎம்ஓ அறிக்கை கொடுப்பாங்கல்ல. நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும்ல. உடனடியே நம்ம வச்சுக்கிடுவோம், பேட்டி அப்புறம் வச்சுடுவாங்க, கிளம்புவோம், அப்புறம் பார்க்கலாம்லங்க, வரட்டுங்க பார்ப்போம். இல்ல, டெப்டி சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் சார். நான் 97 லட்சத்துக்கு அப்புறமா பதில் சொல்லுங்க சார். டிகே சொல்லுங்க பேச மாட்டாரா? ஆர்எஸ் பாரதி பேச மாட்டாரா? சட்டத்துறை அமைச்சர் பேச மாட்டாரா? பேசியிருக்காங்களா இல்லையா? அரசாங்க விஷயத்தை, தீபகுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் அறிவாலயத்தில் உட்காந்து பேசியிருக்காங்களா இல்லையா? பேச வேண்டியதானே? 97 லட்சம் தமிழர்களை கொன்ற ஒன்றிய அரசு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? கலெக்டர்ல பூரா மாத்துங்க, 38 கலெக்டர் மாத்துங்க நாளைக்கு. இப்ப தேர்தல் பணி முடிஞ்சிருச்சுல, 38 கலெக்டர் மாத்துங்க. தேச விரோதமா செயல்பட்டீங்க, சட்ட விரோதமா செயல்பட்டீங்க, மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்பட்டீங்க, நீக்குங்க, மாத்துங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட அதிகாரம் இருக்குல்ல. பணி செய்து பூரா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தானே, பணி செய்து பூரா தமிழக அரசு ஊழியர்கள் தானே. 97 லட்சம் தமிழர்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி எங்களுடைய தமிழர்கள் வாக்குகளை பறிப்பீங்க? பறிச்சது யாரு? மோடி வந்தாரா, அமித்ஷா வந்தாரா? இந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலையை விட்டு தூக்குங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுன்னு சொல்லுங்க. செய்தது யாரு? 38 மாவட்ட கலெக்டர்கள், கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்கள். அவர்களை பூரா ஆக்ஷன் எடுங்க, அப்புறம் பேசுங்க. முந்தானேத்து வரைக்கும் எதிர்த்தீங்க, ஒரு 24 நேரம் சத்தமே காணும். நான் உங்களுடைய எதிர்ப்பை நான் ஆதரிக்கிறேன். நீங்க எதிர்த்ததான் சரின்னு சொல்றேன், ஆக்ஷன் எடுங்க. திருமாவளவன் சொல்றாரு, இவங்க எல்லாமே நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்திய குடிமக்கள் தானே, இல்ல அவங்க எதுவும் வெளிநாட்டுக்காரங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீக்கப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கல்ல, டினாமினேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்கள இந்திய குடிமக்கள்ங்கிறக்காக வச்சிருக்கலாமா? புழல் சிறையில் இருக்கிறவங்களாம் இந்திய குடிமக்களா, ஆப்பிரிக்க குடிமக்களா? புழல் சிறை அவுத்து விட்டுலாமா? இறந்து போயிட்டாங்கன்ற என்ன செய்யணும்ன்றீங்க? இல்ல, இறந்து போயிட்டாங்க அல்லது டபுள் என்ட்ரியா இருக்கு, அது பிரச்சனை இல்ல. 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. கொளத்தூர்ல சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஆட்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியும். கொளத்தூர் 2வது அதிகமா நீக்கப்பட்டது தெரியுமா?
சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் திரு உதயநிதியோட தொகுதி. தமிழ்நாட்டில் அதிகமாக 1 லட்சம் ப்ளஸும் அநேகமாக 1 லட்சமும் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் நீக்கப்பட்ட 2 தொகுதியில். சென்னையில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியான வாக்காளர்னு தெரியும். 2 சின்ன தொகுதி குளத்தூரும் சேப்பாக்கம் 2 தான் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எடப்பாடியில் அவ்வளோ நீக்கப்படலை. ரைட்? அப்போ நீங்கள் இந்த இடத்துல வாங்க, நான் கேட்குறேன், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் அலட்சியமாக செயல்பட்டிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தவர் தமிழ்நாடு அரசு ஊழியர், ஆமாங்களா? அவர் பார்த்துருவோம் போனா போது நீக்கிடுவாரா? 1 லட்சம் பேர் அனாமத்தா தூக்கிடுவாரா? சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளருக்கு தெரியாதா? தேர்தல் அலுவலருக்கு தெரியாதா யாருடைய தொகுதின்னு? அலட்சியம் மறந்துடுவாரா? 87,000 பேர் நீக்கம் போயிருக்கும், நடந்திருக்குமா? நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் நீக்குங்கன்ற, அவர்கள் மேல ஆக்ஷன் எடுங்கன்ற. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அத்தனை தேர்தல் அலுவலர்கள் மேல நடக்கும். எதுக்கு? அரசு ஊழியர்கள் கடமையை மீறி செயல்பட்டதுக்கா? தேர்தல் ஆணைய பண்ணி விட்டுருங்க. கடமையை மீறினாங்க, தமிழர்களுக்கு விரோதமாக அண்ணன் திருமாவளவனுடைய கூட்டம் நான் ஆதரிக்கிறேன். தமிழர்களை கொண்டுட்டாங்க. 97 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அண்ணன் திருமாவளவன் கருத்தை ஏற்று 38 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்படணும். ஒட்டுமொத்தமா இப்போ 66 லட்சம் மக்கள் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற 2 விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. இந்த 66 லட்சம் மக்களும் மீண்டும் இணைப்பதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிற பார்வையும் இருக்குல்ல? ஆமா, ஜனவரி 1 வரைக்கும் இப்பயும் திறந்திருக்கு. இப்போ கூட நீங்க போய்க்கலாம். சிஏஏ சொன்ன மாதிரி தான். சிஏல இஸ்லாமியர்கள் வர முடியாது, நல்லா வரலாம். சிஏ அடிப்படையில் வர முடியாது. குடிமக்கள் இருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சோனியா காந்தி இந்திய குடிமக்கள் ஆயிருக்காங்க, இத்தாலியை சேர்ந்தவர் ஆயிருக்காங்க. குடியுரிமை எப்பயுமே பெற முடியும். அது சிஏக்கு சம்பந்தம் இல்லை. சொன்னா புரியல, புரிஞ்சுட்டு நடிச்சிங்க. இப்பயும் தேர்தல் வாக்கு நிறைய சேரலாம். இறந்து போனவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? 2024 இருந்ததுலேருந்து 1 லட்சம் பேர் ஒரு தொகுதியில் காணாமல் போயிருக்காங்க. அப்போ 2024 எப்படி நீங்க இப்போ தேர்தல் சந்திச்சீங்க? அந்த 1 லட்சம் பேர்ல எவ்வளவு மாற்றி விழுந்திருக்கும்? தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகள் சொன்னாரா இல்லையா? 350 பேர் ஒரு டோர் நம்பர் சொன்னாரா இல்லையா? மாவட்ட ஆட்சியர் ஒப்புக்கொண்டாரா இல்லையா? 350 கிடையாது, 250 பேர் நீக்கிட்டோம், இன்னும் 50 பேர் தான் சொன்னாரா இல்லையா? ஒரு டோர் நம்பர் எப்படி 350 இருப்பீங்க? எஸ்ஐஆர் இல்லாமல் எப்படி மாறும்? கலெக்டர் எப்படி ஒப்புக்கொண்டாரு? கலெக்டர் அதிமுக ஆதரவாக செயல்பட்டார். நீக்குங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா? என்ன சொன்னீங்க? செஞ்சது யாரு? நடந்தது என்ன? ஏன் ஒருத்தரோட பதில் பேச மாட்டேன்றீங்க? அண்ணன் திருமாவளவன் இப்ப பேசட்டும். தமிழர்களுக்கு விரோதமா செயல்பட்டாரு. 66 லட்சம் பேர் நீங்க டூப்ளிகேட் சொல்லி தூக்கி விட்டீங்க. 66 தமிழர்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்க அத்தனை ஆக்ஷன் எடுங்க. இல்ல, இப்ப 66 லட்சம் மக்களும் வந்து இடம்தான் மாறி இருக்காங்களே தவிர, அல்லது அந்த டைம்ல அவங்க வர்ற டைம்ல பிரசன்டா இல்லையே தவிர அவங்க எல்லாருமே உயிரோட தானே இருக்காங்க. தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர்ல இருந்து திருச்சிக்கு மாறி இருக்காங்க. திருக்கோவிலூர்ல அவங்க பேர் இருக்கு, திருச்சியில் அவங்க பேர் இல்லை. இப்போ வந்து திருச்சியில் சேர்த்துட்டாங்க, இங்கே போயிடுச்சு. உங்களுக்கு புரியுங்களா? டூப்ளிகேஷன் 2 இடத்துல இருக்கு. இடம் மாறிட்டாங்கன்னா ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தர் வந்து டூப்ளிகேஷன் தனியா காமிச்சிருக்காங்களே சார். ஆமா, டூப்ளிகேஷன் வேற, இவங்க சொல்லக்கூடிய அந்த 66 லட்சம்ங்கிறது வேற இல்ல. அதான் நான் சொன்னேன், நீங்க கவனிக்கலப்பா. டூப்ளிகேஷன் 2 இடத்துல இருக்கு. இவர் இங்க போயிட்டார், அங்க மாறிட்டார். சரிங்களா? இங்க வந்து அவர் பேர் எடுக்கிறார், அங்க போய் அப்ளிகேஷன் பண்ணா உண்டு. அது யாரும் குழப்பம் கிடையாது, தாராளமாக செய்யலாம். அது எப்பயுமே உரிமை உண்டு. நாளைக்கு உங்களுடைய பேரை நீங்க சேர்க்கலாம், என்ன தடை இருக்கு? எஸ்ஐஆர்ங்கிறது சிறப்பு தீவிர திருத்தம். அதற்கு பேர் வாக்காளர் சேர்க்க முடியாதா? 2026 ஜனவரி வரைக்கும் நீங்க சேர்த்துட்டே இருக்கலாம், இன்னும் சேர்த்துட்டே இருக்கலாம். எதிர்க்கட்சிகள் சொன்னது என்னன்னா, அந்த காலம் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கணும். முடிஞ்சு இன்னும் 10 லட்சம் பேர் தூக்கிட போறாங்க, பேசாம இருங்க. முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஒரு 5 மாசம் அதிகமாக எஸ்ஐஆர் சிறப்பாக செய்து முடித்த தமிழக அரசு பாராட்டணுமா திட்டணுமா? எல்லா மாநிலத்திலும் இருக்கும்போது எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பிரமாதம் 99%. இதுக்கு மேல உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்குதா? முடிஞ்ச பிறகு நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணி எது கேட்குறீங்க? யாரு கேட்குறீங்க? நீங்க உள்ள பார்க்கணுமா? 99% முடிஞ்ச வேலையில நீங்க உள்ள போந்து என்ன சார் டைம் கேட்குறீங்க? எனக்கு புரியல. எது கேட்குறீங்க? வேற வேலை பார்க்குறக்கா? 99% பெர்ஃபெக்ஷன் வந்துருச்சா வரலையா? இது பெர்ஃபெக்ஷனா இல்லையா? எதுக்கு டைம் வேணும் உங்களுக்கு? 40% பணிகள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 60% பணிகள் முடியல. கரெக்டாக டைம் வேணும். 99% ஃபார்ம் ஃபுல்லா போய் உள்ள வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க காலம் வேணும், காலம் பத்தாதுன்னு. இப்ப அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க? யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்தணும்னு சொல்லி அதிமுக, பாஜக எல்லா கட்சியும் சேர்த்து. விடுபட்டவங்க யார் சார் கதர் இருக்கா? நான் தான் உங்களுக்கு சொன்னேன், பீகார் தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சுல. 66 லட்சம் பேர் போச்சுல்ல. 66 லட்சத்தை விட்டுருங்க, 66,000 விட்டுருங்க. 6,000 பேர் கதறி இருந்தா 1 பேர் தெரிஞ்சிருக்குமா? தமிழ்நாட்டில் ஒரு டீனர் முனையில் 6,000 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காத மக்களுக்கு, உலகத்துக்கு கூடினாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ண காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா? ஆர்ஜேடி பண்ணிச்சா? இங்கேயாவது இவங்க தான் ஆளுங்கட்சி. சரிங்களா? அங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி, அங்க ஆளுங்கட்சி. சரிங்களா? அவங்களுக்கு தான் நட்டம். புரியுங்களா? பிஜேபி திரும்பி ஒரு ரக்கா பண்ணுச்சு. ரைட்டுங்களா? அப்ப அவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்ணிருக்கணும்ல. பண்ணாங்களா? இங்க தர்ம சங்கடம் இருக்கு, திமுக அரசு தான் இருக்கு, திமுக அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. ரைட், ஒரு பிரச்சனை. அங்க அப்படி கிடையாதுல்ல. இவங்க எல்லாம் எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க.
அப்போ நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒன்று எஸ்ஆர் முடிஞ்ச பிறகு கத்தி இருக்கணும், இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு சத்தம் போட்டுருக்கணும். ரெண்டுமே செய்யலையே. அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க, பாடு தோல்வி அடைஞ்சிங்களே, எப்படி சத்தம் போட்டுருக்கணும்? எஸ்ஆர்னால தான் தோத்தம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னாங்களா? சரி, இவங்களை விட்டுருங்க, கட்சிக்காரங்க மக்கள் வந்து நின்னாங்களா? 66 லட்சம், 10%, 1%, 0.1%, யாராவது வந்து சோஷியல் மீடியாவில் சில பேர்லாம் போடுறாங்க, நான் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்தேன், ஆனால் வந்து என்னுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களே போட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவலோட போடுறாங்க. தேர்தல் அலுவலர் போய் ரீச் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டுருக்கிற பேரா அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அவங்க பேர் வந்து சோசியல் மீடியா டைப் பண்ணி போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு பாலிடிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அந்த அதே ஆன்லைனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் போட்டால் வந்து இல்லை, ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எஸ்ஐஆர்னால நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது தானே அவங்க வந்து அந்த குடியுரிமையே போகக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒன்றும் போயிடாது, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குடியுரிமை இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும். ஓட்டு போடலைன்னா குடியுரிமை போயிடாது. புரிஞ்சுக்குங்க, ரிவர்ஸில் கிடையாது. குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்களிக்க முடியும். வாக்களிக்காதவரோட குடியுரிமை போகாது. வாக்குச்சீட்டு இல்லைன்னா குடியுரிமை போகாது. இல்லை, நான் இந்தியனா இருக்கேன், நான் ஓட்டு போடணும்னு நான் நினைக்கிறேன், எங்கிட்ட கார்டு இருக்கு, ஆனால் எஸ்ஐஆர்னால என்னோட பேர் விடுபட்டிருக்கு அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணுவார் பாவம்? நீங்க ஏழையா இருக்கிறீங்க, உங்களுக்கு ரேஷன் கார்டில் சாப்பாடு வேணும், அரிசி வேணும், என்ன செய்யணும்? ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு இப்படி வரும், நானே வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. இப்ப ரேஷன் கார்டு மாதிரி எங்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குல்ல, நீங்க அப்ளை பண்ணி எங்கிட்ட இருக்கு சார், ஓட்டர் ஐடி இருக்கு பழசு. அது பழசு. சில ஸ்மார்ட் கார்டு மாத்தினாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்க ரேஷன் கார்டு பக்கம் போயிருக்க மாட்டீங்க பாவம். அதனால வந்து ஸ்மார்ட் கார்டு ஒன்று மாத்தினாங்க. ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்க போகணும், குடும்பத் தலைவர் போகணும், போய் கைரேகை வைக்கணும். நான் எனக்கு கைரேகைலாம் வைப்பீங்களா? நான் திருடனா? வாய்ப்பூட்டு சட்டமா? கைரேகை பதிவு சொல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கைரேகை பதிவுமான்னு கேட்டீங்கன்னா உட்காந்துங்க, ரேஷன் கார்டு கேட்காதீங்க. இல்ல, இதுக்கு தான் அவங்க சொன்னாங்க ஒரு 5 மாச காலம் பண்ண வேண்டியதை 1 மாசத்துல ஏன் பண்றீங்க? கேள்வி கேட்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கேளுங்க. 99% வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். 1 மாசம் இல்ல சார், 66 லட்சம் பேர் இப்ப இடமாற்றம் ஆப்சென்ட்னு சொல்லிருக்காங்களே, அந்த 1 மாசத்துல கால சூழல் இல்லாதனால தானே அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. நீங்க போட வேண்டாம். மக்களுக்கு அக்கறை இல்ல, அந்த 66 லட்சம் மக்களுக்கு அக்கறை இல்ல. யாருமே புலம்புறவங்களுக்கு ட்வீட் பண்ண நேரம் இருக்கு, ஆன்லைன்ல அப்ளை பண்ண நேரம் இல்ல. ஒரு முறைக்கு 3 முறை. நான் சொல்றேங்க, இந்த வேலை ஒழுங்கா நடக்கலன்னு நீங்க சொல்லுங்க. தமிழக அரசை நம்ம பயங்கரமா கேள்வி 3 முறை வீடு தேடி வந்திருக்காங்க. நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொன்னேன், திரும்ப ஒருக்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. எங்க வீட்டுக்கு கட்சிக்காரர் வந்து போனார், திமுக கட்சிக்காரர் வந்து போனார். எங்க வீட்டம்மாக்கும் எங்க பாப்பாக்களுக்கும் ஓட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் பேர் இல்லை. நான் ஃபோன் பண்ணேன், அரசு அதிகாரி எடுத்தாங்க. சார் உங்களுக்கு நிறைய முறை ஃபோன் பண்ண எடுக்கலங்க, தெரியாத நம்பர் எடுக்கலங்க, சாரிங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து நின்று சார் இத்தனை மணிக்கு 5ஆம் தேதி 3 மணிக்கு வாங்க சார், நான் கொடுக்குறேன்னாங்க. 10ஆம் தேதி 10 மணிக்கு நாங்கள் போனேன், எனக்கு கொடுத்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி 10ஆம் தேதி 10 மணிக்கு போய் கொடுத்தேன். ஒரு பிரச்சனை வரல. ஷீ டோல்ட் மீ சார், ஐ ட்ரைட் மெனி டைம்ஸ், மன்னிக்கணுங்க நான் தெரியாத நம்பர் எடுக்கலங்க. சரி சார் இத்தனை மணிக்கு வாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. திமுக காரங்கள்ட்ட அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை, தயக்கமும் இல்லை. திமுக கட்சிக்காரங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. கட்சிக்காரங்க ஃபார்ம் கொடுத்தா கொஞ்சம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் மட்டும் சார், நான் சொல்லுவேன், நான் ட்வீட் போட்டுருந்தேன்னா என் மனைவி பேர் வந்திருக்கு, மக்கள் பேர் வந்திருக்கு, ஏன் மட்டும் பேர் கிடையாது. திமுக அரசின் சதி. ரங்கராஜ் பாண்டே டிவியில் பேசுறதுனால வந்து உதயநிதி ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, இப்படியா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னங்க என் பேர் மட்டும் வரும், நான் போய் பண்ணேன். ஐ ரீச் த பிஎல்ஓ கொடுத்தாங்க, முடிஞ்சு வச்சு. நீங்க ட்வீட் போட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீங்க பிஎல்ஓ பாருங்க சார், பிஎல்ஓட ஃபோன் நம்பரோட இருக்குங்க. எல்லா அப்ளிகேஷன்லையும் ஃபோன் நம்பர் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க. நீங்க டிஎம்கே காரன் கேட்டால் கொடுக்க போறாங்க, பிஜேபினா பிஜேபி கொடுக்க போறாங்க, ஏடிஎம்கே களப்பணியாற்றி இருக்கு, டிவிக்கு வரைக்கும் வேலை பார்த்துருக்கு. நீங்க குத்தம் சொல்லணும், நொல்ல சொல்லணும். நீங்க சொல்றது திமுக அரசுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கோடி இப்போ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல அது போலி வாக்காளர்கள் தானா? இல்லாத வாக்காளர்கள் பேர் இருந்தால் அது என்ன வாக்காளர்னு சொல்லுங்க. நீங்க இந்த 60 லட்சத்தை விட்டுருங்க, 40 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு இருக்கா? இறந்த வாக்காளர் உள்ள இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? 40 லட்சம் வாக்காளர்கள் உயிரோடையே இல்லை. அதுல எவ்வளவு நீங்க பயன்படுத்தின கேள்வி வருமா வராதா? திமுக இல்லை, எல்லா கட்சிக்கும் வருமா இல்லை? இல்லாத வாக்காளர் பேர் இருக்கணுமா கூடாதா? ஆள் உயிரோடே இல்லை சார், வாக்காளர் பேர் இருக்கணுமா கூடாதா? இருக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு என்ன கசக்குது? அது சரிதானே? 40 லட்சம் வாக்காளர்கள் தகுதியற்று இருந்தாங்கன்னா தப்பு தானே? ஏன் செய்யல? அப்போ முன்னாடியே செஞ்சிருக்கணுமா? இந்நேரம் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கணுமா? இல்லை, தகுதியற்ற 40 லட்சம் வாக்காளர் இருக்காங்க, ஆனால் 60 லட்சம் பேரையும் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலுக்காக பேசுவதுங்கிறது சரியா இருக்கு? 60 லட்சம் வாக்காளர்கள் வந்தாங்களா, கேட்டாங்களா, கதர்னாங்களா, பிஎல்ஓ ரீச் பண்ணாங்களா? அதுக்காக தான் 1 மாசம் கொடுத்துருக்காங்க டைம். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் காலம் பூரா நீங்க சேர்க்கலாங்க. ஏங்க நீங்க ஏதோ தெரியாம என்னத்தோ டைம் பாஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட தப்பான இல்ல சார், ஜனவரி 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 18 இல்லங்க, பிப்ரவரி 18 சேர்க்கலாங்க. உங்க பேரை நீங்க எப்பனாலும் சேர்க்கலாங்க. இந்த தேர்தலை ஓட்டு போறதுக்கு ஒரு கால கெடுப்பாங்க. நீங்க நேம் சேர்க்கறது எப்பனாலும் 6 மாசத்துக்கு ஒருக்க சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 18 வயசு வந்து எப்பனாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாங்க. உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை சேர்க்கறதுக்கு தடையே கிடையாதுங்க. 2026 தேர்தலுக்கான ஒரு ஃபைனல் வரைவு பட்டியல் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ கூத்து நடந்துருக்கு. உங்களுக்கு அதில் ஓட்டு போனால் ஒழுங்காக வந்து கியூவில் நின்று பண்ணுங்க. எனக்கு ஓட்டு சேர்க்க வேண்டாம், பேசாமல் உட்காந்துங்க.
உங்களுக்கு நாங்கள் காலக்கெடு கூச்சிட்டே இருப்போம், அறிவிச்சிட்டே இருப்போம், நீங்கள் இந்த மாதிரி பேட்டி கேட்டு இருப்பீங்க, வந்து பேரை மட்டும் சேர்க்க மாட்டீங்கன்னா பிஎல்ஓ ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பேச மாட்டீங்களா? டிவியில் உட்காந்து 1.5 மணி நேரம் கத்துவீங்களா? 99% கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. யாருக்கா பேசிட்டு இருக்கிறீங்க? எஸ்ஐஆர் வந்ததற்கு காரணமே ஒரு நீண்ட கால செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. ஆமா. என்ன செயல் திட்டம், என்ன ஒரு சரியான long வாக்காளர் term-ஆ பட்டியல் வந்து இருக்கணுங்கிற நீண்ட கால செயல் திட்டம் தான். தப்பான ஆட்கள் உள்ள இருக்கக்கூடாதுங்கிற சரியான செயல் திட்டம் தான், வரவேற்கப்பட வேண்டிய செயல் திட்டம் தான். அதற்கு திமுகவும் துணை போயிருக்கு. அதனால விடுதலை சிறுத்தைகள் மறுபரிசீலனை பண்ணணும். ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி இப்ப திமுக எதுவும் ரியாக்ட் பண்ணல இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வரைக்கும். ஆனா திருமாவளவன் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கக்கூடிய- பேசிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கலெக்டர்ல பூரா நியமிச்சது யாருங்க? ஒன்றிய அரசு, ஐநாவா? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு ஆள்றது எந்த கட்சிங்க? திமுக. தமிழக முதலமைச்சர் நினைச்சா மதுரை கலெக்டரை மாற்ற முடியுமா, சீக்க முடியுமா? வைக்க முடியும்ல. 38 கலெக்டர் நியமிச்சது அவங்க. அப்ப கலெக்டர் தப்பு பண்ணிருக்கான்னு மாத்தணுமா, மாத்தக்கூடாது? அண்ணன் திருமாவளவன் நியாயமான கோரிக்கை வைக்கக்கூடியவரா இல்லையா? அவர் அபாண்டமா பேசக்கூடியவரா? சொல்லு. ஆமா இல்ல, ஒரு வாரம் சொல்லுங்க. அபாண்டமா பேசுவார் அப்படி சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல. சொல்லுங்க, அபாண்டமா பேச முடியாது. அப்ப வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறார், 38 கலெக்டர் மாத்துங்கன்ற, அதுல ஒரு 10 கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற, இல்ல நாங்க பிஜேபியோட துணை நின்றோம் சொல்லுங்க. ஒத்துக்குங்க, நாங்க பிஜேபியோட பி டீம். திமுக பிஜேபி சொன்னதான் நாங்க செய்யறோம். தேர்தல் பிஜேபியோட வேலையை தான் தேர்தல் ஆணையம் பார்க்குது, தேர்தல் ஆணைய வேலை தான் நம்ம கலெக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் நாங்கள் சொல்லி தான் பார்த்தாங்க, நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒத்துக்கிடுங்க. இல்லை இதற்கு முன்னாடி எதிர்த்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க, நாங்கள் தெரியாமல் எதிர்த்துட்டோம், நியாயமாக தான் செயல்பட்டு சொல்லுங்க. இல்லை எங்கள் கலெக்டர் தப்புன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எங்கள் கலெக்டர் பூரா சரி, தேர்தல் ஆணையம் தப்பு, வேலை பார்த்தது யாரு? கலெக்டர். எப்படி தேர்தல் ஆணையம் தப்பாக இருக்க முடியும்? அப்போ எஸ்ஐஆர் வந்தபோது பயங்கரமாக சண்டை போட்டீங்க, கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டீங்க, அண்ணன் டிவிகேலேருந்து போட்டு நாங்களாம் வழக்கு போட்டோம், நாங்களாம். இப்போ சத்தமே காணும். வழக்கு போட்டு என்ன சொல்லுங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலினால நீக்கப்பட்டவர்களுடைய நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும்? யாருக்கும் சாதகமாக இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சாதகமாக இருக்கும். அதை எதிர்க்கிறவர்கள் அத்தனை பேருக்கு பாதகமாக இருக்கும். கட்சிகளை நம்ம சொல்ல முடியாது. கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அதிமுக, திமுக, பாஜகன்னு யாருக்கு சாதகமாக சொல்ல முடியாது. ஜனநாயகத்துக்கு சாதகம், ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது கிட்டத்தட்ட 6.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, இந்த 2026ல அப்போ அதனுடைய நம்பர்ஸ் இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா அந்த வெற்றி வந்துருச்சு. இல்ல வெற்றி தோல்வி வந்து அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கூடின மாதிரி தெரியும். வாக்காளர் சதவீதம், ஓட்டு பதிவு செய்தம் கூடின மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஓட்டு செய்வது வந்து நம்ம நார்மலாக 70% தமிழ்நாட்டில் வரும். 69லேருந்து 71 வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கும் நார்மலாக. இது வந்து 78, 80 வந்து நிற்கும். அப்போ வாக்கு சதவீதம் கூடிடுச்சுன்னு வரும். உடனே உங்களை மாதிரி நல்ல விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டு கிளம்புவீங்க. அது இல்லை, வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, அதனால வாக்கு சதவீதம் குறைங்கிற சின்ன அரித்மெட்டிக் தான். இந்த முறை பீகார்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கூடியிருக்கும். அப்போ உடனே பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார், அதனால வாக்கு சதவீதம் கூடிச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோர் பாவம் ஓரமாக வந்துருக்காரு, வேற யாருக்காவது அட்வைஸ் பண்ணலாமான்னு. இப்போ சென்னையில் ஒட்டுமொத்தமாக 14 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. சென்னை யாருடைய கோட்டை? நார்மலாக கொங்கு பெல்ட்னா அது ஏடிஎம்கே கொடுக்கும், ரைட்டுங்களா? சென்னைனா வந்து திமுக கொடுக்கும். சென்னையில் தான் அதிகமான வாக்காளர் பேர் இருக்கு. நீங்கள் 97 லட்சத்தில் 14 லட்சம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் போயிருக்கு, ஒரு மாவட்டத்தில் மட்டும் போயிருக்கு. யாருக்கு சாதகமான சொல்லுங்க, யாருடைய கோட்டை சொல்லுங்க? திமுக. அப்போ திமுக கோட்டில் இவ்வளவு தப்பான வாக்கள் இருந்திருக்குன்னு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படிதான் வந்து திமுக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நான் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலைங்க. நான் நடந்த பத்தி நான் வந்து ஒரு கற்பனை கோட்டைக்குள்ள நான் போக விரும்பலங்க. திமுக தப்பான கட்சி, திமுக அதெல்லாம் சொல்லிங்க. உள்ளே அதிகமான விஐபி தொகுதி நீங்க லிஸ்ட் எடுங்க. உள்ளே அதிகமான வாக்கு வந்து செல்லாத ஓட்டுன்னு எங்க நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல நிக்கிறது தமிழக முதலமைச்சரோட சீட், ரெண்டாவது நிக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலினோட சீட். இது யார் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு? நான் தான் சொன்னேன், நீங்க தேர்தல் ஆணையத்தை விட்டுருங்க, மாவட்ட கலெக்டர் விட்டுருங்க. அந்த தொகுதி தேர்தல்கள் தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு தெரியாதா? இது திரு உதயநிதி தொகுதி, திரு ஸ்டாலின் தொகுதி தெரியாதா? அவங்க அலட்சியமா இருந்திருப்பாங்களா? ஒரு முறைக்கு 10 அந்த கட்சிக்காரங்க அவங்கள விட்டுருங்க. தேர்தல் அலுவலர்கள் கூட வந்து அராஜகமாக செயல்பட்டா வச்சுக்கோங்க. BLA சொல்லக்கூடிய BLA 2 சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க இருக்காங்க, கட்சிக்காரங்க விட்டுருப்பாங்களா? நீங்க கேட்டு பாருங்க, யார்ட்டெல்லாம் நீங்க வந்து கட்சிக்காரங்க 80% இந்த ஃபார்ம் வாங்கினது DMK காரங்க, 80%. மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்தா மிச்சம் 20%. அப்ப திமுக காரங்களே உள்குத்து வேலை பார்த்து திரு ஸ்டாலினுடைய வாக்குகளையும் திரு உதயநிதியுடைய வாக்குகளையும் காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா? திமுகவுடைய அந்த நேரேட்டிவ், இந்தியா கூட்டணியுடைய அந்த நேரேட்டிவ் இப்போ என்னவா இருக்கு? எப்பயுமே தோத்துட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. CAAக்கு அப்படிதான் சொன்னாங்க, SIRக்கு அப்படிதான் சொன்னாங்க, டீலிமிட்டேஷனுக்கு அப்படிதான் சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிதான் சொன்னாங்க, NRC வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கான்னு சொல்லு. EVM சொன்னாங்க, ஓட் சோரி சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. பொய்யா சொல்றாங்கன்னு அவங்களே எக்ஸ்போஸ் ஆறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. மக்கள் தொடர் தோல்விகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தொடர் தோல்வி? அவங்க தான் யோசிக்கணும். பொய் சொன்னா மக்கள் ஏற்க மாட்டாங்கிற சாதாரண விஷயம். காமன் மேன் பயங்கர எஜுகேட்டடா இருக்கிறான், டெய்லி அவன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். அவனை நீங்க எப்படி போய் சொல்லுவீங்க? அப்ப அவன் கேட்க மாட்டானா? அப்ப உங்க ஊர்ல எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்க மாட்டானா? கர்நாடகால ஒரு சட்டமன்ற தொகுதியில் இப்படி போயிருச்சு, கர்நாடகா உங்க ஆட்சி நடக்குன்னு ஒருத்தன் தெரியாதா? இந்த ஹரியானால அவங்க தோத்துட்டோம், தெலுங்கானா ஜெயிச்சிங்கன்னு கேட்க மாட்டானா? ஹரியானால அவங்க தப்பு பண்ணாங்க ஜெயிச்சாங்கன்னா தெலுங்கானால நீங்க தப்பு பண்ணி ஜெயிச்சிங்களா? சாதாரண கேள்வி வராதா? தெலுங்கானால நீங்க, ஜார்க்கண்ட்ல நீங்க ஜெயிச்சிங்க, ஜார்க்கண்ட்லயும் தெலுங்கானால நீங்க ஜெயிச்சா வந்து அது மக்கள் ஆட்சி, இந்த பக்கம் வந்தா EVM ஆட்சியா?
அது காமன் மேனுக்கு தெரியும். நீங்கள் தவறான தகவல் சொல்லியிருக்கீங்க. டீலிமிட்டேஷன் பற்றின வார்த்தை இருக்கா சார்? இப்போ இன்றைக்கி அது டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் வந்துச்சு, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்துச்சு. இங்கே எல்லா பஸ் ஸ்டாப்லையும் போட்டாங்களா இல்லையா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொன்னாங்களா இல்லையா? எந்த போராடிச்சு, எங்கே வென்றுச்சு சொல்லுங்கள்? டீலிமிட்டேஷன் எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள்? எத்தனை முதலமைச்சர் துணையமைச்சர் கூட்டம் போட்டாங்க, என்னாச்சு சொல்லுங்கள்? சிஏஏ இந்திய இஸ்லாமியரோட குடியுரிமை பறிக்கப்படும் சொன்னாங்களா இல்லையா? இந்திய இஸ்லாமியர்கள் விட்டுருங்க, ஒரே ஒரு இஸ்லாமியோட குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஒரே 3 வருஷம் ஆச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகி, ஒரு இஸ்லாமியோட குடியுரிமை போயிருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இத மாதிரி தவறான தகவலை சொல்லி மக்களை மிஸ்கைட் பண்ண நினைச்சாங்கன்னா மக்கள் மிஸ்கைட் ஆகிறதுல இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.